தத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். யாரு சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா, இன்னொரு வாட்டி போடுப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பட்ஜெட் வந்து நேற்று வந்து இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு வேளாண் பட்ஜெட் வந்து பேசியிருந்தாங்க. பட் அதுல அந்த அமைச்சர் பேசியிருக்கிறது தான் பெரிய ஹைலைட். அப்படி என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சிஎம் விஜய் அவர்களை புகழ்ந்து துதிதான் பாடிக்கிட்டு இருந்தாரே தவிர, ஜனநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். யோ ஒரு கட்டத்துல எல்லாரும் கொந்தளிச்சு நீ என்ன பேச வந்தியோ பேசுன்ற சொல்ற லெவலுக்கு நம்ம ஆளு கொண்டு போய் விட்டாரு. சோ அது என்னன்றத பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயங்க, இப்ப நம்ம சீமான் அண்ணன் வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து எப்ப வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, கொலை வெறியில காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதை இவங்க எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரி சாலன்னு சொல்லக்கூடிய பாரி ஓலன் காத்துட்டு இருக்கேன் நானு. நீங்க கொலவரியில காத்துட்டு யார் யாரோ காத்துட்டு இருக்காங்க, நானும் காத்துட்டு இருக்கேன். அதை பத்தி 4 வீடியோ போடுறேன். இலவு காத்துக்கிளி தான் கடைசி வரைக்கும் இலவு காத்துக்கிளியே காத்துக்கிட்டே கிடங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கட்டும் வசூல போடக்கூடிய நம்ம சவுக்கு தேர்தலுக்காக நான் கொலை வெறியில காத்துட்டு இருக்கேன் இருக்காரு சார். வசூல் பண்ணதுக்கா சொல்லுப்பா. இல்ல என்ன இல்ல கொலை வெறி எதுக்கு வரும்? பொத்திண்டி நில்லையா ஓரமா. சோ இன்னொரு இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயத்த கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. குறிப்பா சீமான் அண்ணனை வந்து இது பண்றதுக்காக பேசணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. சோ அவங்களுக்கு இங்க தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப ரீசெண்டா ஒரு அம்மா பேசினாங்க, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காவிரில இருந்து நீ போகவே வேணாம் ராசா, நீ வந்து உன் நல்ல மனசுக்கு காவிரியே தண்ணி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுல. அந்த அம்மா இன்னொரு விஷயமும் பேசி வச்சிருக்கு, அது என்னன்றதையுமே பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா குறிப்பா தாவேக்கால இருக்கிற நிறைய பேரு சாட்டையை கைது பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய மீம்ஸா, குறிப்பா அந்த வடிவேல் மீம்ஸ் வரும்ல, அந்த மிடில் கிளாஸ் மாதவன்ல அவங்க தங்கச்சியை போட்டு அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரபு வந்து மாலா நீ வெயிட் பண்ணி அவை அந்த பயவுல எங்க கிடைச்சாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகும்போது இவர் டக்குன்னு உள்ள நுழையிற மாதிரி ஒரு சீன் வரும். யாரு வடிவேல் உள்ள நுழையா, ஆத்தி இருந்தா என்ன ஆயிருப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ள வருவார்ல, அந்த ஒரு மீம்ஸ் எடுத்து போட்டு சாட்டை அவர்களோட போட்டோ போட்டு ஐயோ உதயநிதிக்கே அப்படி ஒரு கதினா நமக்கு என்னன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கும் இப்போ ஒரு சரியான பதிலடி கொடுத்து ஆகணும். அப்புறம் டிவிகே சப்போர்ட்டர்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். அவங்க மட்டும் கிடையாது, இவனுங்களோட சேட்டை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, பஸ்ஸில் அந்த நேம் போர்டு இருக்குல்ல, அதுல டிவி கேக்கு இன்னொரு பேரை போட்டு இப்போ ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன இதெல்லாம் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, பஸ்ஸில் மாநில பேருந்து, அந்த இது பேருந்து வரும்ல மாநகரம், இந்த பேருந்துல எந்த பயவுள்ளையோ ஒரு வேலையை பார்த்து விட்டான். தாவேக்காக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, தமிழக வெற்றி கழகம். ஆனா இவனுக்கு எந்த மாதிரி தெரியாம மாத்தி வச்சிருக்கானுங்க, தக்காளி வெற்றி கழகம்னு மாத்தி போட்டு விட்டானுங்க. இது பயங்கரமா பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த தக்காளியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா? உலகத்துல 7 நாடுகள்ல நம்ம ஊர்ல விளையிற தக்காளியோட இப்ப அதுல தக்காளியை வச்சு இவங்க பயங்கரமா ஒரு மீம் இது போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பா சர்க்கார் படத்துல வந்து விஜய் அவர்கள் பேசுவார்ல, இந்த தக்காளியோட கதை என்னன்னு தெரியுமான்ட்டு கீழே தக்காளி வெற்றி கழகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதை எவன்டா அந்த மாதிரி போட்டதுன்னு சொல்லி அவங்கள தேடி போராடிக்கிட்டு இருக்காங்க. எதையாவது ஒண்ணு குறுக்கால் எதையாவது ஒண்ணு எவனாவது ஒண்ணு பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அடுத்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன்னு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா கொண்டாடி நாமளே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துல இருந்தானுங்க. இப்ப அவனுங்களோட நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, டிவிக்கே ஜெயிச்சிருச்சுங்க.
டிவிக்கே அந்த மே 4ஆம் தேதி டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. ஒரு ரூம்ல ஒரு எத்தனை சொல்ல ஒரு 5-6 பசங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா விஜய் அவர்களோட ஆட்சி வந்துருச்சு, திமுக கட்சி வந்து அந்த ஆட்சி வந்து ஒளிஞ்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்துருச்சுன்ற ஒரு நம்பிக்கையில கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. மேபி அவங்க எல்லாருமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு வைங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிற நிலைமைய அவங்களே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பையன் வெளியே இருந்து உள்ள போறாப்ல, அந்த ரூம்குள்ள போறா, பசங்க எல்லாம் படுத்து கிடக்குறான்னு வைங்க. அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, மச்சான் ஒரே ஒரு வாட்டி ஜிபேல நம்மளுடைய கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருடா மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அவனு கேட்டே என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அந்த கொடுமையை ஏன் வாயால ஏன்டா இப்படா சொல்லுவேன்ட்டு அங்க ஒரு பையன், அந்த பையன் சொல்லிட்டு பாக்குறானுங்க, எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில் வந்திருக்கு, 20,915 ரூபா, அதாவது 21,000 ரூபா. என்னடா 20,900 ரூபாயா? ஏய் லூக்கி இங்க போறா, ஏய் செத்த புட மாதிரி படுத்து கிடக்குறான், அவன சொல்லுங்க. லியோ அங்க பாரு, நம்ம ரூம் கரண்ட் பில்ல பாரு இந்த மாசத்துக்கு 20,000. என்னடா 5 பேர் இருக்க ரூமுக்கு இவ்வளவு வர வாடகை கூட இவ்வளவு வரலையே. அதுல ஏற்கனவே ஒரு பையன் சொல்றாப்ல என்ன அப்படின்னா, டேய் போன மாசம் 4,000 ரூபா தான்டா பில்லு வந்துச்சு, இந்த மாசம் எவ்வளோடா அப்படின்னு பாக்கா 21,000 ரூபா வந்திருக்கு. அதுக்கு தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, டேய் நம்ம அந்த ரூம் வாடகையே 12,000 ரூபா தான்டா, 5 பேர் இருக்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பில்லு போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கானுங்க அந்த பசங்க. இந்த புலம்பல் தமிழ்நாட்டுல நிறைய பேரோட வீட்டுல இந்த புலம்பல் இருக்கு. ஆனா தாவேக்காரன் இதை போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பரவாயில்ல எங்க அண்ணனுக்காக நாங்க கட்டுறோம், நாங்க கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன்டா மக்கு சாம்பிராணிகளா, நீங்க கட்டிட்டு போங்கடா, நாங்க எதுக்குடா கட்டணும், எங்க வீட்லயே கரண்ட் பில் எகிரி போய் கிடக்குன்னா நீ கட்டுங்க, நாங்க எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி நீங்க கட்டுங்க, தளபதிக்கா இது கூட பண்ண மாட்டீங்களான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, உனக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அதனால நீ கட்டுற, நான் பிடிக்காம வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டும் விஜய் வந்ததுனால இந்த நாங்க ஏன் அனுபவிக்கணும்ன்ற கேள்விதான் மக்களுடைய மனசுல வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயங்க, 200 யூனிட்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த 200 யூனிட்டுக்கு அப்புறம் வந்த அமௌண்ட் தானே இது. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா எந்த பொருளும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சா கூட 200 யூனிட்டுக்கு உள்ளதான் வரும். அப்படி 200 யூனிட்டுமே கிடையாது. அப்ப அதுவும் போச்சா. இதெல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா குளறுபடியால நடந்துருச்சான். எது மின்னோட அந்த இதுல குளறுபடி நடந்துருச்சான். அதுதான் நம்ம சாட்டை என்ன சொல்லுவாரு, இது குளறுபடி கிடையாது, ஃப்ராடா என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது அப்படித்தான், அதுதான் அர்த்தம். குளறுபடின்லாம் நீங்க சொல்ல முடியாது, அது ஃப்ராடு, ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அதுதான் நடந்திருக்கு, முழுக்க அதான் நடந்திருக்கு. அப்ப நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லுங்க, செய்தியில வந்து சொல்லுங்க. இப்ப யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகமா வந்திருக்கு நீங்க இது பண்றீங்களோ நீங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மறுபடியும் நாங்க வந்து பில் செக் பண்ணி அவங்களுக்கு ரீசனபிளா என்ன இது வருதோ, அந்த அமௌண்ட் வருதோ அதை நாங்க வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து பரிசீலனை பண்றோம்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் சொன்னாங்களா? இப்ப வரைக்குமே யாருமே சொல்லவே இல்லை. அப்படின்னா எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் வந்தாலும் நீங்க கட்டித்தான் ஆகணும்ன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. அது யாரு பெற்ற மகனோன்னு நாம தான் பாடிக்கிட்டு நீ அலையணும். அடுத்து இந்த ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது காவிரி இஷ்யூல வந்து விஜய் அவர்கள் வந்து நீ ராசா நீ பேசவே வேணாம், உன் நல்ல மனசுக்கு இயற்கையே பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு அந்த தண்ணி கஜ அப்படின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. நாமளுமே சொல்லிட்டு இருந்தோம், அப்படி நல்லவரா இருந்தா எதுக்குமா தமிழ்நாட்டுல பெய்யாம அந்த மழை கர்நாடகால பெஞ்சிச்சுன்னு சொல்லி நாமளும் அதை பத்தி கேட்டிருந்தோம். இப்ப அந்த அம்மா இன்னொரு வீடியோ போட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து போதையில தானே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் மகன் விஜய் வந்துட்டாருக்குள்ள, அவன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒழிக்க போறான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேசி வச்சிருக்கு. என் மகனே இதான் அந்த ஒயின் ஷாப் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்களே உங்க ஆளுங்க தான், எப்ப பார்த்தாலும் மபுளம் தான் இருக்கிறீங்க. என் மகன் தான் வந்துட்டா போல, அது எல்லாத்துக்கும் சீல் வைக்க போற போல. இப்ப அந்த அம்மாக்கு நம்ம என்னன்னு சொல்றது? அம்மா மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பையன் தாமா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து வியாபாரம் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எங்கத்தமா உங்க மூஞ்சியை கொண்டு வச்சுக்க போறீங்கன்ற கேள்விதான் நமக்கு எழுதுகிட்டு இருக்கு. அடுத்து இந்த பட்ஜெட்ல பேசினாங்களே அந்த இதை பத்தி பேசுவோம். ஏன்னா பாரி அண்ட் சவுக்கு சங்கர் இவங்க 2 பேரையுமே கடைசியா நல்லா வச்சு செய்யணும், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பட்ஜெட் இந்த வேளாண் பட்ஜெட் வந்து இது போடுறாங்க. இதுல முழுக்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய துதிப்பாடுறதுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா செதுக்கி செஞ்சு வச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கான பட்ஜெட் முழுக்க விஜய் அவர்களை வந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை வென்ற எங்க தலைவர்,
திரைமன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலுமே எங்க ஜனநாயகன் நீ. விசில், அதாவது கோட் சூட் போட்ட விவசாயியே. இன்னொரு பக்கம் விசில வச்சு இன்னும் நிறைய விஷயம்லாம் பேசினாரு. ஜனநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டேன். இதெல்லாம் யாரு கேட்டவங்கள்ட்ட? விவசாயிகளுக்கும் அந்த வேளாண் துறையில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அதை வாசிங்கன்னு சொன்னா இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து விஜய் அவர்கள துதிபாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காண்டான, அதாவது ஒரு தடவை சொல்லலாம், எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப வந்து பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை வென்ற எங்க தளபதியே, இன்னொரு வாட்டி பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை வென்ற எங்க தளபதியே. எத்தனை வாட்டி இதனை கவிதையா வாசிக்கிட்டு இருக்கீங்க? இதனை கவிதை மன்றமா? கவிதை வாசிக்கிட்டு இருக்கு சட்டமன்றங்க. என்ன பேசணும் அதை பேசாத விட்டுவிட்டு சும்மா விஜய் வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு காண்டான அங்க, ஏன்னா கேட்கறவங்க காது பாவம் இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்டா எதை பேச வந்துட்டு விஜய் வந்து துதி பாடுறதுக்குன்னே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இதுக்கு அவரு அதாவது எதிர்கட்சி காண்டான கூட பரவாயில்ல, சபாநாயகரை டென்ஷன் ஆயிட்டாரு. இங்க பாருங்க, இது அவை குறிப்பில் எழுதணும். அப்போ நீங்க இந்த மாதிரி துதி பாடிக்கிட்டே இருக்க வேணாம். என்ன நீங்க அறிக்கையில சொல்ல வந்தீங்களோ அதை பேசுங்க. அதை தான் வந்து குறிப்பில் எழுதுன்னு சொல்லி அவர் பாத்தீங்க அப்படின்னா நோஸ் கட் பண்ணி விட்டாரு. இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடிக்கடி நோஸ் கட் பண்ணி விட்டா. ஏன்னா என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்களை நீங்க வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்னா ஒரு மேடை போடுங்க, இல்ல ரூமை போட்டு அதுல வந்து நல்லா அவரை பத்தி நல்லா புகழ்ந்து பேசுங்க. யாரு வேணாம்னா சட்டமன்றம் லைவ்ல போயிட்டு இருக்கு, இதெல்லாமா கேட்டுக்கிட்டு இருக்கணும். அடுத்து சாட்டை அவர்களை வந்து இவனுக்கு எந்த மாதிரி மீம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு பாப்போமே. சாட்டை அவர்களை, அதாவது இப்ப உதயநிதி அவர்களை கைது பண்ணாங்களே, அடுத்து சாட்டை அவர்களை வந்து கைது பண்ணுவாங்களாமா. அதுக்கு சாட்டை பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி மீம்ஸை போட்டு பயங்கரமா மீம்ஸை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நான் கேக்குறேன், ஏண்டா கைதுக்கு பயப்படுற ஆளாடா அவங்களா? எந்த விஷயத்துக்கு அவங்க பயப்பட்டிருக்காங்க? முதல்ல குறிப்பா கைது பண்றதுல ஒரு வருஷம், அதாவது உங்களுக்கு கொம்பாதி கொம்பன்னு சொல்லுவாங்கல்ல திமுக, அவங்களையே பாத்தீங்க அப்படின்னா வச்சு செய்ன்னு செஞ்சவர். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்கலாம் கேட்டவர். அதுக்கு எத்தனையோ வாட்டி பாத்தீங்க அப்படின்னா சிறைக்கு போனவரும் கூட. ஒரு வருஷம் கண்டினியூவா ஜெயிலுக்குள்ள இருந்தவர். அவர் மேல அவரை கைது பண்ணி ஜெயில போடுவாங்களாம். என்ன அது? என்ன? நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இவர் கைதாவது இது முதல் முறை அல்ல. கேரளாவிலே கட்டுகிற துறைமுகத்திற்கு எதற்காக தமிழ்நாட்டிலிருந்து இந்த வளங்களை கொள்ளையடிச்சு போல கேரளாவின் மலைகள் இருக்கு. ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சா இருக்கான் சொல்லலாம். அதாவது பயப்படுறவங்கிட்ட சொல்லலாம். இத்தனை வாட்டி, அதாவது இந்த ஒரு காமெடி வரும்ல, லீஸுக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் சிப்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. அதே மாதிரிதான் வந்து சாட்டையால நீ எப்ப வேணா கைது பண்ணி உள்ள போயிட்டு வர்றதுக்கு அவரு எப்பவுமே ரெடியா தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து கைது பண்ண போறாரு, அதுக்கு சாட்டையை பயந்துகிட்டு இருக்காராம். என்னையா இன்னைக்கு பட்ஜெட்டோட வீடியோ வந்து இப்ப போட்டிருக்காரு, நான் இனிமேதான் போய் பார்க்கணும். அதுல மனுஷன் செஞ்சு வச்சிருக்க போறாரு, அதை பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நேத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் வீடியோ போடல. மேபி எனக்கு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு, என்னென்னலாம் பட்ஜெட்ல வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப போய் பார்த்தா எல்லாம் கிளியர் ஆயிரும். சோ தாவேக்கா காரங்களா என்னென்னமோ பேசுங்க, ஒன்னும் ஆக போறது கிடையாது. இன்னொரு பக்கம் திமுக எந்த அளவுக்கு திமுக காரங்க இருக்காங்கன்றத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. உதயநிதி கைது பண்ணும்போது திமுக காரங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திரிசாவை இந்த மாதிரி பேசிட்டீங்களேன்னு சொல்லி தாவேக்கா காரங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, தாவேக்கா காரங்க திமுக திட்டுறதும் இல்ல திமுக காரங்க தாவேக்கா திட்டுறதும் வழக்கமான ஒண்ணு. குறிப்பா போராட்டம் இந்த மாதிரிதான் நடக்கும். ஆனா திமுக காரனே திட்டிக்கிறான். அது வாய் தவறி வந்துருச்சா என்னன்னு தெரியல. என்னன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவரு வெளியே நின்று அந்த கண்டக்டர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு, கையில திமுக கொடியை வச்சுக்கிட்டு. மானங்கெட்ட திமுக அரசே, எப்படி மானங்கெட்ட திமுக அரசே? யோ நீ திமுக காரையா? நீயே திமுக காரனை திட்டுறன்ற மாதிரி அவன் பேசுனது அவனுக்கே புரியல போல இருக்கு. அதுக்கு அங்க இருந்த போலீஸ்காரர் பார்த்து சிரிக்கிறாரு.
யாரா இவனுங்களா எங்க இருந்துலாம் வந்திருக்கானுங்க? அவங்க யாரை பிடிச்ச திட்டமோ அவங்கள பிடிச்ச திட்டாம அவங்களே திட்டிக்கிறாங்க. இப்படித்தான் இருக்காங்க. ஆளுங்கட்சி ஒரு விதமா இருந்தா எதிர்கட்சி வேற விதமா இருக்காங்க. சோ அடுத்து நம்ம பாரி அண்ட் யாரு நம்ம சவுக்கு அந்த அவரை பத்தி வருவோம். என்ன அப்படின்னா பாரி அவர்களும் இப்ப சவுக்கு பாரி அவர்கள் பாரி ஓலன் வசூல் சவுக்கு வச்சுக்குவோம் சரியா? பாரி ஓலன் வசூல் சவுக்கு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்ப சீமான் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது இந்த இடைத்தேர்தலுக்கு காத்துக்கிட்டு இருக்க, குறிப்பா கொலவெறியில காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் சீமான் அண்ணன் சொல்லியிருப்பார். அது எதுக்கு சொன்னார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நாம் தமிழர் சேர்ந்த எல்லாருக்குமே யாராச்சும் ஒரு ஆள் உள்ள போனா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மனநிலை இப்ப எல்லாருக்குமே வந்திருக்கு. குறிப்பா சீமான் அண்ணன் நமக்கே இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ 15-16 வருஷமா இந்த ஒரு களத்துல இருந்து இன்னும் நம்மளால அந்த வெற்றியை வந்து நம்ம இது பண்ண முடியலையேன்னு சொல்லி சீமான் அண்ணனுக்குமே அந்த ஒரு இது இருக்கும். சோ அதனால அந்த வார்த்தையை சொன்னாரு. இதுக்கு இவனுங்க என்ன மாதிரி தெரியுமா கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் சவுக்குக்கு வரேன். யோ சவுக்கு, நீ எல்லாம் சோத்தத்தான் திங்கிற, வேற என்னத்தை திங்கிற? நீ வந்து ஜெயிலுக்கு போன, குறிப்பா நீ ஒரு விஷயத்த பேசி ஜெயிலுக்கு போனோன்னு உனக்காக பேசினவர் அந்த மனுஷன். நாம கூட நினைச்சோம் எதுக்கு இந்த வாடகை வாங்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவனுக்காகலாம் எதுக்கு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காருன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை அப்படியே உண்மையாக்கி விட்டான் அந்த ஆளு சவுக்கு. வெளியே வந்துட்டு சீமான் அண்ணனுக்கு ஒரு வாட்டி நன்றி சொன்னான்னு கூட வைங்க. இப்ப வாயில வர்றதெல்லாம் தாவே கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வாயில வந்த இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அதாவது கொலவெறியில காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள. அந்த ஒரு சவுக்கு மீடியான்னு வச்சு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த பையன் அவெல்லாம் சரி, அவனை பார்க்கும்போது ஒரு இரிட்டேட்டிங் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மூஞ்சி பார்க்கும்போது அது சிரிக்கும் போது அந்த பல்லெல்லாம் பார்க்கணுமே, ஐயோ கொடுமையிலேயும் கொடுமை. அவன் சொல்றான் என்ன அப்படின்னா சீமான் அண்ணன் கொலவெறியில காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே உடனே சவுக்கு சவுங்கர் எதுக்கு வசூல் போடுறதுக்கா? தேர்தலுக்காக நான் கொலவெறியில காத்துட்டு இருக்கேன் இருக்காரு சார். வசூல் பண்ணதுக்கா சொல்லுப்பா. இல்ல என்ன காரணம் கொலை வெறி எதுக்கு வரும்? அது சாதாரண வெறியில கொலவெறியில காத்துட்டு இருக்காரு அண்ணன். இடைத்தேர்தல்ல ஒரு வேட்பாளரா நின்னு சட்டசபைக்குள்ள போறதுக்கு தேர்தல் வந்தாலே வசூல் போடுறதானமா உங்களோட வெறி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதுக்கு என்ன விதமான பதிலும் கொடுத்துருக்கலாம் சவுக்கு, எப்படிப்பட்ட பதிலும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா வசூல் அப்படின்ற மாதிரியான வார்த்தை எதுக்காக இந்த ஆளு சொல்றான்னு யோசிச்சிங்கன்னா அந்த ஆள் அதைத்தான் பண்ணுவாப்புல. எல்லாருக்கிட்டையும் இவர்கிட்ட காசை வாங்கிட்டு இவர் திட்டுறது, இவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவர் திட்டுறது, இப்ப தாவேக்கா கிட்ட காசு வாங்கிட்டு எல்லாரையும் முடிச்சு திட்டுறது. இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்க அந்த ஆளு. அதுதான் சொல்றேன்ல, தான் மனசுக்குள்ள என்ன பண்ணுவோமோ அதைத்தான் வெளியில வந்து சொல்ல முடியும். அதைத்தான் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு சத்தியமா சொல்றேன், சாக்கடை கரெக்டா தான் ஊத்தி இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா சாக்கடை இருக்கிற வேண்டிய இடத்துலதான் சாக்கடை கொண்டே ஊத்தி இருக்கானுங்க. அதைத்தான் பண்ணிருக்கானுங்க திமுக காரங்க. நாம கூட சொன்னோம் எதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. கரெக்டா தான் பண்ணி இருந்திருக்கானுங்க. சரி, இவனை கூட விடுவோம், ஏன்னா இவன் வாடகை வாங்கி இவன் எப்படித்தான் பேசுவான். ஏன்னா இவனுக்கு தமிழ் தேசியம்னா ஒரு மண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் தான் என் உயிர், தமிழ் தேசியம் தான் என் மூச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாரி ஓலன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா நான் வந்து இந்த தமிழ் கடவுள் முருகன் அப்புறம் வந்து தமிழ் முப்பாட்டன் முருகன் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வரும்போது நான் வந்து பாரிசாலனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி தான் பேசியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா சீமானனோட நிலைப்பாடும் முப்பாட்டன் முருகன் தான். அந்த டிபேட்டோட நமக்கு வேண்டிய அந்த ஒரு சரியான ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா முப்பாட்டன் முருகன். அதை பாரி வந்து எடுத்து பேசினதுனால, அவர் பேசுறது சரியா இருந்ததுனால, அந்த இடத்துல அவர் பேசுனது கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். அதுக்காக இந்த ஆள் எது பேசினாலும் சரின்னு நான் சொல்ல வரல. அதாவது வன்மத்தெல்லாம் நம்ம வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. குறிப்பா சீமான் அண்ணன் மேல பண்ணக்கூடிய வன்மத்தை வந்து எப்பவுமே ஆதரிக்க கூடாது. இப்ப இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இவங்க 2 பேருக்குள்ள பேச்சு. வருண் ஒருத்தர் பாரி கூட வந்து அந்த இதுல இருப்பாரு, அவர் எடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தர் கொலவெறியில இருக்காராம் அப்படின்ட்டு, இடைத்தேர்தலுக்கு கொலவெறியில இருக்கேன்னு சொல்லி இவர் எடுத்து கொடுக்க, அவரு இலவு காத்த கிளிதான், நீங்களா இலவு காத்த கிளிதான் அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணன் வந்து வெற்றின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது, அவர் ஒரு இலவு காத்த கிளி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு. காத்துட்டு இருக்கேன் நானு. நீங்க எங்க கொலவெறியில காத்துட்டு இருக்கீங்க? யாரோ காத்துட்டு இருக்காங்க, நானும் காத்துட்டு இருக்கேன். அதை பத்தி 4 வீடியோ போடுறேன். இலவு காத்த கிளி தான் கடைசி வரைக்கும். இலவு காத்த கிளியா காத்துக்கிட்டே கிடங்க. ஐயோ, போட்டி யாருக்குன்னு தெரியாமையே நடுவுல பூந்து ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவன் தான் சொல்லுவான் தாவேக்காவும் சரியில்லை, திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, நாம் தமிழருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டான். வேற எவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ? அதை சொல்லு. வேற எவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ?
எவனுக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அப்புறம் என்னத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ நீ ஒண்ணு பண்ணு. இவன் தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்றேன், நீ ஒரு இயக்கத்தை ஆரம்பி, அது ஒரு கட்சியா நீ இது பண்ணிட்டு நீ ஒரு தேர்தல போட்டியிடு. அப்ப தோல்வின்னு ஒண்ணு வரும் பாத்தியா, அப்போ உனக்கு தோணியா இந்த விஷயமெல்லாம்? உண்மையா சொல்றேன், அப்போ உனக்கு இந்த விஷயமெல்லாம் தோணும். ஏன்னா அந்த ஒரு வேலையை தான் இப்ப கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப உன்னை நாங்க பிடிச்சி வெளுன்னு வெளுப்போம்ல, ரொம்ப கேவலமா பேசுவோம்ல, அப்போ உனக்கு தோணும், ஆமா நாமளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மனுஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோமே, அந்த மனுஷனுக்கு எந்த மாதிரி தோணி இருக்கும், அதை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் எந்த மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அப்பதான் இவனுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் கட்சியும் ஆரம்பிக்க போறது கிடையாது, முதல்ல இயக்கமும் ஆரம்பிக்க போறது கிடையாது, தேர்தலும் நிற்க போறது கிடையாது. ஏன்னா இவன் அப்படித்தான் அந்த ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள இருந்துகிட்டு எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. குறிப்பா சீமானன்னா போதும், முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ரொம்ப கேவலத்தனமா நான் அதுதான் இப்ப வரைக்கும் நான் சொல்றதுதான். நீ ஒரு இதுல போய் நின்று ஒரு கட்சியோ இல்ல இயக்கத்தையோ எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சு எதையாவது ஒண்ணு பண்ணு, உன்னால முடிஞ்சதை பண்ணு. இன்னொரு விஷயங்க, நம்மளை மோஸ்ட்லி நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படின்றத எதை சொல்லுவாங்க? நார்மலா சொல்லுங்க, நம்மளோட ஜனநாயக கடமை அப்படின்றத எதை சொல்லுவாங்க? ஓட்டு போடுறது. இந்த ஆளு ஓட்டு கூட போடலைங்க, ஓட்டே போடலைவன். ஏன் எஸ்ஐஆர் ஃபார்மே ஃபில் பண்ணலைங்க இந்த ஆளு. எஸ்ஆர் ஃபார்மே ஃபில் பண்ணாம ஓட்டும் போடாம எனக்கு ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே புரியவே இல்லை. அப்ப என்னத்த நீ ஜனநாயக கடமை ஆத்திட்ட? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எவனுமே சரியில்லை, நான் மட்டும்தான் சரி, நான் மட்டும்தான்ப்பா கரெக்ட், எவனுமே சரியில்லை. ஏன் தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்த சொல்ற? அப்ப தமிழ் தேசியத்தை, அதாவது இவனுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பான், அந்த இதுல வரக்கூடியதான் தமிழ் தேசியம். மத்தவங்க பேசுறது எவனுமே தமிழ் தேசியம் பேசுறது இல்லைன்னு சொல்லி இவன் இவனுக்கு ஒரு 6 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்கன்னு வைங்க. இவனுடைய இதுல எப்ப பார்த்தாலும் நாம் தமிழர் அசிங்கமா பேசுறது, நாம் தமிழர் ரொம்ப கீழ்த்தரமா அவதூறா, குறிப்பா சீமான் பண்றக்கூடிய எல்லா விஷயத்தையும் தப்பா பேசுறது. அப்படி தப்பா பேசும்போது இவனை ஃபாலோ பண்ற 6 லட்சத்துல ஒரு 2 லட்சம் பேர் இவன் பேச்சை கேட்டுட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடாமலையோ இல்ல வேற எவனுக்குமே ஓட்டு போடாமலையோ இவனை மாதிரி யாருமே ஓட்டே போடாம இருந்துட்டானுங்கன்னா, சப்போஸ் இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க வைங்க ஒரு 2 லட்சம் பேரு, இவன் பேச்சை கேட்டு ஓட்டு போடலைன்னு கூட வைங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தப்பை இவங்க கொண்டு போயிட்டு இருக்கான். என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா பேசுங்க, ஆனா நீங்க ஓட்டை மட்டும் போடாம விட்டுறாதீங்கன்னு சொல்லுவானா? நான் எஸ்ஐஆர் ஃபார்மே ஃபில் பண்ணல, நான் ஓட்டே போடல, இதெல்லாம் ஒரு பெருமை. இன்னொரு விஷயத்துக்கு வரேனே, இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவன் முழுக்க அந்த ஒரு எல்ஜிபிடிக்கு அந்த அஜெண்டாக்குள்ளதான் எப்ப பார்த்தாலும் வருவான். குறிப்பா நாம் தமிழர் அதுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி தான் இவன் அதாவது நாம் தமிழர் சப்போர்ட் பண்றாங்களாமா, அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். ஒவ்வொரு வாட்டியும் அதை தான் சொல்லுவான். அதைத்தான் ரோஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் அவங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சாணியில முக்கி செருப்பை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன விஷயத்தை எடுத்துட்டு வர்றான்னா, இப்ப அந்த ஒரு யுஎன் உமன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல அந்த ரோஷினி அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்துக்கு இவன் சொல்ல வர்றது இதை பாருங்க, பின்னாடி அசோசியேட்டடா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எல்ஜிபிடிக்கு அமைப்பு. ஒரு மீட்டிங் நடக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த மீட்டிங்க்கு பின்னாடி இருக்க உலக அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா UN for Women. UN for Women அமைப்பு இதுதான் அமைப்பு. இவங்களுடைய மோட்டோ என்னதுங்களா, பெண் சொந்தம் மட்டும் கிடையாது, இவங்களும் LGBT அமைப்பு தான். புரியுதா? இவங்களும் LGBT அமைப்பு தான். சுத்தி நீங்க அதுக்குள்ள தான் இருக்கீங்க. பெரிய சரிப்பா, எல்ஜிபிடிக்கு அமைப்பு இருக்கு. யுஎன் உமன்றது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு அசோசியேட்டடா இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் உன்கிட்ட கேட்கிறேனே, யுஎன் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. அதுல தான் ஒவ்வொரு வருஷமும் ஈழத்தமிழர்கள் அங்க நடந்த ஈழ பிரச்சனைக்காக இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு ஒவ்வொரு வருஷமும் அதுல போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யுஎன் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் எல்ஜிபிடிக்குள்ள அசோசியேட்டட் ஆயிருக்காதா? என்னுடைய கேள்வி அதுதான். நான் நார்மலா கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்தேங்க, இந்த மாதிரி யுஎன் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அசோசியேட்டட் இன் எல்ஜிபிடிக்குள்ள இருக்கான்னு கேட்டா ஆமாங்குது. எப்படி ஆமாங்குது? அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு ஒருத்தவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஈழத்துல அந்த மக்கள் எல்லாம் போராடி அந்த யுஎன் அந்த இதுல போய் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா? அப்படிதான் அர்த்தமா? இவன் அப்படித்தான் சொல்லுவான். எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துருவான். எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சீமானே ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஓரின சேர்க்கைக்கு நாங்க எப்பயுமே ஆதரவு கிடையாது, அதை நாங்க எதிர்க்கிறோம். இதுக்கு மேல வேற என்னத்த சொல்ல முடியும்? உங்க கட்சியில இருக்கிறவங்களே அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்களே ஆதரவு கொடுக்குறாங்கன்னா
எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து மட்டப்படுத்தி இவன் வந்து என்ன நினைக்கிறான்னா முழுக்க நாம் தமிழர் ஒளிஞ்சு போகட்டும், தாவேக்கா கூட சப்போர்ட் பண்ணிட்டு போகட்டும், நாம் தமிழர் வந்து ஒளிஞ்சு போகட்டும். இவன் அதான் சொல்றான். இப்ப கொலவெறியில காத்துக்கிட்டு இருக்காருன்னு சீமான் சொன்னதுக்கு இலவு காத்த கிளி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போட்டி யாருக்குன்னே தெரியாம குறுக்கால வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி போட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கு தானா, இடையில இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காருன்ட்டு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு துரோகி இந்த நாய். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஆளுங்க உண்மையிலேங்க தமிழனுக்கு தமிழன் தாங்க எதிரி, வேற எவனுமே கிடையாது. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி, எதிரி கிடையாது, துரோகி ஆயிடுவாங்க. இப்ப எத்தனை பேர் வெளியே போயிட்டு எத்தனை பேர் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது அந்த திராணியும் தைரியம் இருந்திருந்தா கட்சிக்குள்ளேயே அதை பேசியிருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே போயிட்டு பேசிக்கிட்டு? ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே சொல்றேங்க இந்த மாதிரி ஆளுங்களால. ஏன்னா இவனுக்கு ஒரு கூட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறது, இத கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சவுக்கு சங்கர் கூட வாடகை வகை இல்லை, இட்ஸ் பிரசாந்த்னு சொல்லக்கூடிய அவன் கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா வாடகை வாயின்னு சொல்லலாம். இவனும் ஒரு வாடகை வாயா மாறிக்கிட்டு இருக்கான், மாறிட்டான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஸோ கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். டாஸ்மாக்கு, அதாவது டாஸ்மாக்ல அதை சீமான் என்ன சொன்னதான், நெல் கொள்முதல் அந்த ஒரு கிடங்குக்கு இப்ப வரைக்கும் ஒரு கிடங்கு அமைக்க முடியல. திமுக ஆட்சியிலும் பண்ண முடிய மாட்டேங்குது, அதிமுக ஆட்சியிலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப தாவேக்கா ஆட்சியில என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க, தார்பாய் வாங்கி போட போறாங்களாம். எத்தனை 43,500 தார்பாய் 10 கோடியில மதிப்புள்ள இந்த வாங்கி அதை வந்து மூட போறாங்களாம். ஒரு கிடங்கு அமைச்சு அதுல வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்றத கேள்வி எல்லா இடத்துலயும் சீமான் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. தாவேக்கா அரசும் அதை மதிக்கிற மாதிரி கிடையாது, அது பண்ணணும் கிடையாது. டாஸ்மாக்ல நீங்க அந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கக்கூடிய அந்த சரக்கு, உடம்புக்கு கெடுதியான அந்த சரக்கு பாட்டிலுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்போது அதாவது விவசாயிலாம் பேசுவாரு, ஆனா விவசாயிகள் வந்தா ஒன்னும் பண்ண போறது கிடையாது. இதத்தான் இதோட நிலைமை. டாஸ்மார்க்ல விக்கிற சரக்கை எப்படி பாதுகாத்து வைக்கிறாரு? என்ன படிச்சிருக்க நீ, கிழிச்சிருக்க நீ, பெரிய அறிங்க. ஏண்டா ஒரு உணவு சேமிப்பு கிடங்கு இருக்காடா உனக்கு? அதை பத்தி கோவம் இருக்காடா? கோவம் இருக்கா? நெல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சுக்காடா அரசு. தார்பாய போட்டு மூடி தரையில போடுறா, அது மழை நீரை தூக்கி வச்சிருந்து தார்பாயெல்லாம் முளைச்சு நெல் அப்படியே முளைச்சு கிடக்குது, எலி எறும்பெல்லாம் தின்னுட்டு போகுது. மக்கள் புரிஞ்சுக்கங்க மக்களே, அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.